Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 10 month பேபியோட full day food routine தான் பார்க்க போறோம். ரெசிபீஸ் ஹெல்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து கேரட் பனானா பேன் கேக்கு, அதுக்காக வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். ரெண்டு பேருக்கான குவான்டிட்டினால 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பனானா வந்து நல்லா பழுத்த பனானா எடுத்திருக்கோம். கேரட் வந்து இந்த மாதிரி சின்ன துருவல்ல வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேபியோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு, விட்டமின் சி இருக்கு, வெயிட் கெயினுக்கு, அப்புறமா பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டைஜஷனுக்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் கேரட் கொடுக்கறதுனால. வந்து துருவி எடுத்துக்கணும், அப்பதான் குக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பனானா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிளஸ் வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பனானா வந்துட்டு பூஸ்ட் பண்ணும், எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பனானால வந்து பேபிஸ்க்கு வந்து பனானா கொடுக்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் பனானா சேர்க்கறதுனால கேரட்ல. இது எல்லாமே வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேரட் சேர்த்துக்கலாம், பனானா சேர்த்துக்கலாம், நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஒருத்தருக்குன்னா ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளஃபியாக வரும், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்ல போய் வேணும்னா நம்ம முட்டை வந்து நல்லா பீட் பண்ணோம்னா இன்னும் ஃப்ளஃபியாக வரும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம பேன் கேக் செஞ்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கீ இல்லைன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். கீ இல்லைன்னா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து பேன் கேக்கான சிம்பிள் ஒரு சின்னசா வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சின்னசா பேன் கேக் செஞ்சுக்கலாம். ஒரு லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவுல கிளியர் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்லோவா வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கணும், ஏன்னா கேரட் எல்லாம் நல்லா வேகணும். டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கு, நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம ஸ்வீட்னஸ் வந்து கேரட் பனானா சேர்க்கறதுனால ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால எந்த ஸ்வீட்டும் வேண்டாம், ஸ்பைசஸும் வேண்டாம். இது இந்த 3 இன்கிரீடியன்ஸ்லவே நம்ம சிம்பிளா வந்து பேன் கேக் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கு, பார்த்தீங்களா இருக்காங்க. தண்ணி வந்து கொடுத்துட்டு வந்து நம்ம ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேபிக்கு வந்து பேன் கேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் வந்து எது ஸ்வீட் வந்து சேர்க்கல, பனானா கேரட் ஸ்வீட்டோட தான் நான் பேபிக்கு வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் நம்ம சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய விட்டமின் கிடைக்கும். வெயிட் கெயின்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசில்ஸ் க்ரோத்துக்கு, போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வெரி குட். அது வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சுக்கு வந்துட்டு சுரைக்காய் சாதம் தான் செய்ய போறோம். அதுக்காக வந்து நான் கொஞ்சமா ரோஸ்ட் டொமேட்டோ, அப்புறமா வந்து பூண்டு எடுத்திருக்கோம், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கோம், கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு 4-5 எடுத்திருக்கோம். இவ்வளவுதான் நம்ம சேர்த்த போறோம். இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வந்து அரிசி துவரம் பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்திருக்கோம். இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேபிஸ்க்கு வந்துட்டு பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, டீஹைட்ரேஷன் கிளியர் ஆகும். குக்கர்ல வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி டைரக்டாவும் சேர்த்துக்கலாம். அரிசியும் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு வந்து நல்லா ஊறணும், அப்பதான் வந்து குக் பண்ணா கொஞ்சம் நல்லா கொலன்னு இருக்கும். பேபிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். பாத்தீங்களா, நல்லா வந்து ஊறி இருக்கு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச சுரைக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச டொமேட்டோ, 4 பல்லு பூண்டு, ஒரு 4-5 கருவேப்பிலை, கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்காக கொஞ்சமா பெப்பர், கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சமா வந்து தனியாத்தூள், தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஊறி இருக்கு, ஸோ அதனால வந்து நம்ம கம்மியான தண்ணி சேர்த்தாலே போதும், நல்லா குக் ஆயிடும் சீக்கிரமாவே. நம்ம அரிசியும் துவரம் பருப்பு வந்து ஊற வைக்கலன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் பிளஸ் பேபிஸா இருந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்த்துக்கல. கொஞ்சமா வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து வேக வச்சோம்னா. நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு
4 to 5 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வந்து நல்லா வந்து குக் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இது கொஞ்சம் லிக்விடா இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா மேஷ் பண்ணோம்னா கொஞ்சம் திக் ஆயிடும். பிளேட்ல சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து நம்ம நெய் வந்து சூடா இருக்கும்போது கொஞ்சம் நெய் வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும். பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்பவுமே வந்து எந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து கொடுத்துட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போதான் பேபிஸ்க்கு வந்து சோக் ஆகாம இருக்கும். நம்ம டம்ளர்ல வந்து நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லா சிப் பண்றதுக்காக கத்துக்குவாங்க. ஃபீடிங்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் வார்மாவே வந்து நம்ம ஃபுட்டு வந்து கொடுத்துடணும். 2க்குள்ள வந்து நான் லஞ்ச் கொடுக்குறேன். பேபியோட தூக்கம் பொறுத்து தான் எப்பவுமே லஞ்ச் கொடுக்கறது. கொஞ்சம் வார்மா கொடுத்தா பேபிஸ் டைஜஷன் ஈஸியா ஆகும். கொஞ்சம் நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். இந்த வந்து சியூ பண்ணி சாப்பிடுறாங்க. நம்ம சொரக்காய் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வெயிட் கெயினுக்கு அப்புறமா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொரக்காய் வந்து டீஹைட்ரேஷன் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி சொரக்காய் கொடுத்தோம்னா நல்லா ஹைட்ரேட் ஆகுவாங்க பேபி. சொரக்காயில வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளைனா ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட நம்ம கொடுத்துக்கலாம். சாலிடா கொடுக்கறதுனால பேபிஸ் வந்து நல்லா சிவிங் கத்துக்குவாங்க. நம்ம இப்ப இருந்து வந்து நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கணும், கிரைண்ட் பண்ணாம. 4 to 5க்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஸ்நாக் ஏதாவது வந்து கொடுத்துடுறேன். இன்னைக்கு வந்து நான் பொமோகிரானேட் தான் கொடுக்க போறேன். டின்னருக்கு வந்துட்டு கேரட் ஓட்ஸ் பாரிஜ் தான் செய்ய போறேன். அதுக்காக வந்து நான் நல்லா நைஸா வந்து கேரட் வந்து துருவி எடுத்திருக்கோம். ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கு. நான் ரோல்டு ஓட்ஸ் வந்து குவாக்கர் ஓட்ஸ் தான் பேபிக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ரெசிபி வந்து செய்யலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா துருவன கேரட் வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஓட்ஸ் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கேரட் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். 1 year ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட்டு சேர்க்கலை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா கீழே தீஞ்சிடும். ஸோ அதனால நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அவ்வளோதான். ஓட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஓட்ஸ் கேரட்டாக இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா செமி சாலிடாக இருக்குது. இப்போ சூடாக இருக்கும்போது கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கும். நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா திக்காகிடும். ஓட்ஸ் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்குது. இப்போது பேபிக்கு ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் வார்மாகவே கொடுக்கணும் ஓட்ஸ் வந்து கொடுக்கும்போது. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஓட்ஸில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். பேபிஸ்க்கு வந்துட்டு நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். எனர்ஜி லெவல்ஸ் நம்மளால் பிளெயின் ஓட்ஸ் கொடுத்தாலே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேரட் எல்லாம் சேர்த்து கொடுத்தா பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டைஜஷனுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, எனர்ஜி லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓட்ஸ் கேரட் கொடுக்கறதுனால. கேரட்லவும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. பேபியோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு, வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவா என்னோட பேபியும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ரெசிபி. நம்ம ஓட்ஸ் வந்து நைட் டைமில் கொடுத்தா பேபிஸ்க்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா தூங்குவாங்க. டைஜஷனுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சிம்பிளாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பேபிஸ்க்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேபிக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. Bye. See you on next video, guys. Oh, bye guys.